ஏங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு 2026 உலக அரசியலா இங்க பாருங்க. இதுதாங்க நம்ம இந்தியா. இந்தியா பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. நம்ம நாடு இதுதான். நம்ம பக்கத்துல நம்ம நாடு எப்படி இருக்கு நீங்களே பாத்துக்கோங்க. இதுதான் நம்ம இந்தியானா. இது பக்கத்துல பங்களாதேஷ் இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு, சைனா இருக்கு, இங்க இலங்கை இருக்கு. எங்க பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ் அங்க இருக்கிற ஒரு நாய் சொல்லுது, எங்க நாங்க நினைச்சோம்னா வடகிழக்கு மாநிலத்தை கைப்பற்றணும் அப்படின்றியா. பங்களாதேஷ் சொல்லுது. நம்ம ராணுவ வீரர் ரத்தத்துல உதிச்ச ஒரு பங்களாதேஷ் எப்படி சொல்லுன்னு பாத்துக்கோங்க. இட்டு பாகிஸ்தானு, துருக்கி ஆதரவுல, இட்டு சைனா ஆதரவுல நம்ம நாடு இன்று வரைக்கும் ரொம்ப தீவிரவாதமும் பயங்கரத்தை ஊக்குவிச்சு நம்ம நாடு அழிக்க பாக்குது. நம்ம நாட்டை சுத்தி பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை, சைனான்னு நாடை எப்படா அழிக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கான். கேவலம் இங்க இந்தியாவுல பார்த்தா சாதி வெறி விடுச்சு, மத வெறி விடுச்சு அலையறீங்க. சாதி வெறி மத வெறி தேவையில்லைங்க. நம்ம நாடை பாதுகாக்கிற தேசபக்தியும் தேவை. சாதி கட்டப்பட்டு வெளியே வாங்க, மத அடிப்படையில் வெளியே வாங்க, தேசத்தை முன்னிலைப்படுத்துங்க. நாட்டில் எத்தனை அநியாயம், அக்கிரமம், கொலை, இங்க ஒரு கற்பழிப்பு, கிட்னி வியாபாரம், இந்த புள்ளிங்க இவங்க வேற, இவங்களெல்லாம் நீ அழிக்கணுமா, நாட்டை தேசத்தை முன்னிலைப்படுத்தணுமா, நாடை நல்வழிப்படுத்தணுமா? அப்ப என்ன செய்யணும்னா நம்ம நாடை வழிவழிப்படுத்துறதுக்கு தேசபக்தியை வளர்க்கணும். இந்த நாடை முன்னேற்றப்படுத்தணும்னா, நாடு நல்ல முறையில் வளரணும்னா, நான் இப்ப சொல்றேன், மக்களாட்சின்ற நாடு வேணுமா, இல்ல தேசபக்தி உள்ள தேசிய தலைவர்களோட தலைமை வேணுமா பாத்துக்கோங்க. இந்த வாக்கு வங்கி மக்களாட்சியை விட சரியான தேசபக்தி உள்ள தலைமை உள்ள ஒரு சர்வாதாரம் இந்த நாட்டுக்கு வேணும். சர்வாதாரம் வேணுமா, மக்களாட்சி வேணுமா, நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இனிமே வாக்கு வங்கியான இந்த போலியான மக்களாட்சியா, தேசபக்தி உள்ள தேசிய தலைமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு ராணுவ வலிமை கொண்ட ஆட்சி வேணுமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மக்களே. 2026 என்னோட பயணம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே மக்களாட்சியா ராணுவ ஆட்சியா, சாய்ஸ் 2 சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு தான்.